கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? அதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு முன்பதாக நான் தியானிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய மகிமையை நாம் கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு நாம் மறுரூபம் அடைகிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடப்பது தான் ஆவிக்குரியவர்கள் என்பதை அது அடையாளப்படுத்தி நமக்கு காண்பிக்கிறது. நாம் ஆவிக்குரியல் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு முதலாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்முடையதான சிந்தனைகளே உண்டாக வேண்டும். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்ப்போம். அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள். அங்கே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய மகிமையை கண்டு மறுரூபம் அடைகிறோம் என்று. இங்கே பவுல் முதலாவது நம்முடைய சிந்தனையில் ஒரு மறுரூபமாக வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அதே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரியவனாக ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கிறது என்றால் முதலாவது என்னுடைய சிந்தை மாறுகிறது. மை மைண்ட் இஸ் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட். என்னுடைய சிந்தை மாறும்போது, மறுரூபமாகும்போது, கிறிஸ்துவின் சிந்தையாய் உருவாகப்படும் பொழுது கர்த்தருக்கு பிரியம் இன்னமுமான தேவனுடைய சித்தம் இன்ன என்பதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். I began to understand. I began to differentiate what is evil, what is good. I can easily, நான் அதற்கு பின்பதாக நான் கர்த்தருடைய சித்தம், பரிபூரண சித்தம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். எப்பொழுது என்னுடைய சிந்தனையிலே ஒரு பெரிய மறுரூபம் நடக்கும் பொழுது. அப்போ என்னுடைய சிந்தை மறுரூபமாக வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? பவுல் சொல்லுகிறார் இங்கே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய மாம்சம் ஒழிய வேண்டும். மாம்சத்திற்குரிய காரியத்தை நான் சரண்டர் பண்ணிவிட வேண்டும். அதுதான் I need to offer my body as a living sacrifice. என்னுடைய சரீரத்தையே நான் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சரீரம் என்று சொல்லும் இந்த சரீரத்தில் தோன்றக்கூடிய ஆசைகள், சரீரத்தில் தோன்றக்கூடியதான இந்த உலகத்திற்குரிய இச்சைகள், உலகத்திற்குரிய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய பலிபீடத்திலே நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது எனக்குள்ளரே அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. I totally surrender myself to the Lord Almighty. That's a living sacrifice. அப்போ இது மாம்சம் ஒடுக்கப்படுகிறது. மாம்சத்தின் ஆசைகள் அழிக்கப்படும் போது ஆவிக்குரிய எழுச்சி எனக்குள்ளே உண்டாகிறது. அந்த தேவனுடைய சித்தத்தை நான் புரிய ஆரம்பிக்கிறேன் என்றால் my mind began to be transformed. My heart began to be transformed. அந்த மாற்றம் எனக்குள்ளே ஆவிக்குரிய மாற்றம் வரும் பொழுது ஆவியானவருடைய சித்தத்தை நான் அறிய ஆரம்பிக்கிறேன். ஆவியான வழிநடத்துதலை நான் அனுபவிக்க நான் ஆரம்பிக்கிறேன். ஆவியானவர் எதை விரும்புகிறாரோ, தேவன் எதை விரும்புகிறாரோ அதை தான் ஆவியானவர் எனக்கு கற்றுத்தருவார், எனக்கு உணர்த்துவார். அது எப்பொழுது எனக்கு புரிய வருகிறது? ஏனென்ற பவுல் சொல்வதை போல என்னுடைய சிந்தை மாறும்போது, கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே வரும் பொழுது. ஏனென்றால் இந்த இடத்துல வாசிக்கிற நன்மை பிரியமான தேவ சித்தம் இன்னதென்று. So I began to comprehensively understand about what is evil and what is good and what is the perfect will of God when I have a total transformation in my mind. So அந்த கிறிஸ்துவின் சிந்தை மாறுவதற்கு, கிறிஸ்துவின் சிந்தையை போல மாறுவதற்கு, நம்முடைய மனம் மறுரூபமாவதற்கு இந்த வேலையிலே ஒப்புக் கொடுப்போம். அதற்கு ஒன்று நம்முடைய ஜீவனை, நம்முடைய சரீரங்களை, நம்முடைய மாம்சத்தை விட்டு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ரிவைவல் வருகிறது. அதுதான் உண்மையான ஒரு எழுப்புதல். அது ஒரு பெரிய நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். கர்த்தர் உங்களை இந்த வசனத்தை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.